ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் தோல் சீவி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்காதீங்க, இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து பெருசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து வத்தலை எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்தால் அப்படின்றதுனால நான் வத்தல் தாளிக்கும் போது சேர்க்கலை. கருவேப்பிலை கூட நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டிருந்தாலும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிடுவோங்க. பீர்க்கங்காய் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கலாம் அப்படின்னா அது வந்து நல்லா குழஞ்சிரும் காய் வந்து. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. அது வந்து போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பீர்க்கங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்க்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய போட்டிங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வந்து கம்மியாகிடும். இப்போ நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்ததுக்கப்புறம் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அதனால தான். அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும், அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. சின்ன டிப்ஸ் ஒன்றும், இந்த மாதிரி உப்பு டப்பா உப்பு ஜாடியிலலாம் நம்ம வந்து இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். உப்பு உள்ள இப்படி தண்ணியாக இருக்கும்போது கல் உப்பாக இருந்தாலும் சரி பொடி உப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணி ஏதாவது வச்சு மேலே மூடி வந்து மூடுறதுக்கு முன்னாடி இந்த துணியை போட்டு அதுக்கப்புறம் மூடி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதில் உள்ள வந்து தண்ணி இறங்காது. இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட பீர்க்கங்காய் வந்து மூடி போட்டு வேக வச்சதுனால நல்லா தண்ணி வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு இனி மூட வேண்டாம். நமக்கு வந்து திறந்து வச்சு வேக வைக்கும்போது மட்டும் அது நீர் ஆவியாகி வெளியில் போகும்போது நமக்கு தண்ணி வற்றிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி வந்து வற்றுற வரைக்கும் அப்படியே திறந்தே வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். நம்ம மூடி தான் வச்சு குக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி வந்து சீக்கிரம் வற்றாது. அதனால தான். அப்புறம் வந்து நான் வந்து துவரம்பருப்பு இருக்குல்லையா, அது வந்து நான் அந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். இந்த நம்ம இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு கொடுக்கும்போது வந்து கிட்ஸுக்கு வந்து தெரியாது, அவங்க மட்டும் சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எதுவும் குழம்பு அவங்களுக்கு தேவையே இல்லை கிட்ஸுக்கு. இந்த மாதிரி இதை மட்டும் போட்டு அப்படியே பசஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இடித்த மிளகாத்தூள் சொல்லுவாங்களே, இடித்த வத்தல், அது வந்து நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன். நீங்கள் வேணால் வத்தல் தூள் கூட போட்டுக்கலாம், வத்தல் பொடி. கலருக்கு வேணால் காஷ்மீர் பொடி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இடித்த மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இதுவுமே காரமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக சும்மா ஒரு ஸ்மெல் வாசனைக்காக போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டிருக்கேன், சும்மா லைட்டாக, நிறைய வேண்டாம். கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ்லாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.